மூன்றாம் பாவம் அப்படின்னாலே முயற்சியை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி புதன் தான் இங்கே அதிபன். ஸோ புதன் அப்படின்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது, நல்ல வந்து திறமையான ஆட்களை குறிக்கிறது. ஸோ பொதுவாகவே வந்து குரு உச்சமடையக்கூடிய ராசி, இங்கே செவ்வாய் வந்து நீச்சம் வர்றாரு. இவங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே அந்த மகிழ்ச்சி சந்தோஷமா எல்லாரையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா, சிம்மம்னாலே தனித்துவம் இல்லையா? 5ஆம் பாவகம்ன்றது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. எப்பயுமே வந்து அந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? நிறைய கன்னிராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க, என்னால் கடன் இல்லாமல் இருக்கவே முடியலங்க, நானும் அது வேணாம்னு நினைக்க தான் என்கிட்ட நிறைய இருக்குன்ற மாதிரியான சூழலாம். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியுன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. காதல் மற்றும் குடும்ப நல சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? மேம், பொதுவாக வந்துட்டு எல்லாருமே கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ராசிக்காரங்க இந்த சிவன் கோயிலுக்கு போய் ஆகணும், எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு ராசிக்கான சிவன் வழிபாடான கோவில்களை சொல்லுங்க, எதுக்கு இந்த சிவன் கோயிலுக்கு அவங்க போகணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பேசிடலாம் மேம். ஃபர்ஸ்ட் ராசியா நம்ம மேஷமுக்கு போயிடலாம். மேஷ ராசிக்காரங்க வந்து எந்த சிவன் கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு நன்மை நடக்கும், எந்த காரணத்தினால அந்த சிவன் கோவிலுக்கு போகலாம்? நிச்சயம் மேடம். அதாவது மேச ராசி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம். ஸோ இதனுடைய ராசி அதிபனே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய். அப்போ இந்த இடத்துல தான் சூரியனே உச்சம் அடைகிறார். அப்போ சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கனெக்டர்னு சொல்ல முடியாது. சிவனை வந்து நம்ம சூரியனாகவும், அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாயாகவும் பார்க்குறோம். ஸோ சனி அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக பார்க்குறோம். இது என்னென்னா இங்கே நீச்சமாகக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாக செவ்வாய் காரகன் அப்படின்னாலே இவங்களுக்கு என்னென்னா, செவ்வாய் தான் உடல் காரகன் சொல்லக்கூடிய அமைப்பு, அங்காரகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேகம், ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு துணிச்சல், தைரியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. அதே ஒரு கிரகம் தான் நமக்கு உடல் வீக்காகிறதுக்கும் அதே கிரகம் தான் வேணும். ஸோ இந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் போகல. பொதுவாக வந்து இவங்களுக்கு நிறைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது ஜெனட்டிக்கில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும், இவங்களுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நோய் தாக்கம் இருந்தாலும் சரி, அந்த நோய் தீராத நோய் தீரணும் அப்படின்னாலும், அதே மாதிரி இவங்களுக்கு அந்த வேகத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யணும் அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய தடைகள் வரும். எப்பவுமே ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது கூடவே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த தடைகள் எல்லாத்தையும் விலகணும் அப்படின்னா நிச்சயமாக இவங்க வைத்தீஸ்வரன் கோயில் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ மேச ராசிக்காரங்க வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது 2வது ராசியாக நம்ம வந்து ரிஷபம் போயிடலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த சிவத்தலம் போயிட்டு வழிபட்டா வாழ்க்கையே மாறும், என்ன பிரச்சனைகளுக்காக அங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். ரிஷப ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம்னாலே குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 2ஆம் பாவம் தான் இங்கே முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அதிபன். ஸோ சுக்கிரன்றது வந்து பணம், பொருளாதாரத்தை குறிக்கிறது. அதே மாதிரி 2ஆம் இடம்ன்றப்போ குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் உச்சமடைகிறார். ஸோ சந்திரனை வந்து யார் தலையில் சூடின்னு இருக்கா? சிவன் தான் சூடின்னு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு தட்டுப்பாடு அப்படின்றது இருக்கும். மனம் நினைக்கும் இந்த விஷயத்த செஞ்சிடணும் அப்படின்னா உடனே செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிற போது பண தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை காரியத்தை செய்ய முடியும். ஸோ எப்பயுமே உங்களோட லைஃப் லாங் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி, நினச்ச காரியம் நிறைவேறதுக்கும் சரி, எனக்கு பிடிச்ச லைஃப் அப்படின்னு லைஃப் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுக்கும் சரி, ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு திருப்தியாக நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இவங்க திருவண்ணாமலை அண்ணாமலையாரை போய் பிடிச்சிட்டு வந்தாங்கனாலும் சரி, ஜோதி ரூபத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை போய், அதாவது மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு யாரை போய் பார்த்துட்டு வந்தாங்கனாலே இவங்களோட வாழ்க்கையில் தீராத கஷ்டம், மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு எனக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறத அனுபவிக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாது இவங்க கண்டிப்பாக போயிட்டு வந்தாங்கனாலே மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டத்தோடு போயிட்டு வந்தேன், எனக்கு அண்ணாமலையார் வந்து பெரிய திருப்பத்தை கொடுத்தாரு, எனக்கு வண்டி வாங்கணும் ஆசை இருந்துச்சு, நான் போயிட்டு வந்தேன் எனக்கு கார் கிடச்சிது, எனக்கு போயிட்டு வந்தேன் எனக்கான வாழ்க்கையில் எனக்கு வீடு கட்டினேன், இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தோஷமான அவங்களுக்கு மகிழ்ச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? ஒரு குழந்தைக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கும், அப்படி ஒரு பொம்மை வாங்கினா மகிழ்ச்சி,
அது மாதிரி உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான தருணமோ அதை அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனையை அண்ணாமலையார் கொடுத்தே தீர்வார். ஓகே மேம். ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நெறைய பிரச்சனைகள தாண்டி திருமணம் அந்த ஒரு விஷயத்துல இந்த மாரி கோவிலுக்கு போனாலும், அவங்க திருமண வாழ்க்கை சூப்பரா போவதற்கும் அந்த கோவிலுக்கு போனாலும் நல்லது நடக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ இத தொடர்ந்து மிதுனமுக்கு போயிடலாம் மேம். மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த சிவன் தலம் போனா வந்து நன்மை நடக்கும்? என்ன காரணத்தினால கண்டிப்பா அவங்க போய் ஆகணும் மேம்? நிச்சயம் மேடம். மிதுன ராசி காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடியது. 3ஆம் பாவம் அப்படின்னாலே முயற்சியை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி புதன் தான் இங்கே அதிபன். ஸோ புதன் அப்படின்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது. நல்ல வந்து திறமையான ஆட்களை குறிக்கிறது. ஒரு எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா திறமையான பேச்சு இருக்கணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வாய் தான் முதலீடு. ஸோ அந்த வாய் சம்மந்தப்பட்ட விஷயம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஒருத்தவங்கள பேசி ஒரு பொருளை கொடுக்கணும் விற்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட அந்த தனித்துவம் இருந்தே தீரும். ஸோ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் பாருங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்குலாம் பிஸ்னஸ் ஓரியன்டாகவே இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்பவுமே அதை நோக்கின ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரம் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கணும். எனக்கு நான் என்னுடைய முயற்சி அனைத்துமே சக்ஸஸ் ஆகணும். நான் செய்யக்கூடிய காரியங்களை தடை விலகணும். படிக்கக்கூடிய படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதில் தடை விலகணும். புதன் தான் கல்விக்காரகன். முதல் தான் காதல்காரகனும் கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அப்போ இந்த இது எல்லாம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புதன் தான் அங்கே அதிபன். ஸோ இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாளாவது கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் இந்த கோயில் நான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரினா மதுரை மீனாட்சி சொக்கநாதர், அதாவது மீனாட்சி ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மிதுன ராசிக்காரவங்க மீனாட்சி சொக்கநாதரை போய் வழிபட்டுட்டு வந்தாங்கனாலே இவங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் அப்படின்றது டெஃபினட்டாக இருந்தே தீரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமண கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுலலாம் இவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்கனாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நிலைகள் நிறைய அனுபவிக்க முடியும். ஓகே. கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு நாளாவது போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஓகே மேம். ஸோ மிதுனம்க்கும் வந்துட்டு சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்குமே வந்துட்டு அவங்க வாழ்க்கையில தாண்டி அவங்க திருமண வாழ்க்கைக்கு ஒரு சூப்பரான கோவில்னா அந்த கோவில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு நல்லா போவாங்கன்னு நாங்களும் நினைக்கிறோம். ஸோ கடகராசிக்கும் எந்த சிவன் தலத்துக்கு போனால் அவங்களுக்கு நன்மை நடக்கும்? எந்த காரணத்தினால அவங்க போகணும் மேம்? நிச்சயமாப்பா. அதாவது கடகராசி காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன சொல்றதுன்னா நம்மளுடைய சுகஸ்தானம் சொல்லுவோம். நம்மளுடைய சுகங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தி. அதாவது சந்திரன் தான் இங்கே அதிபன். ஸோ பொதுவாகவே வந்து குரு உச்சமடையக்கூடிய ராசி. இங்கே செவ்வாய் வந்து நீச்சம் வர்றாரு. இவங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா எப்பயுமே அந்த மகிழ்ச்சி சந்தோஷமா எல்லாரையும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நான் மட்டும் இல்லை என்னோட குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் நான் நிம்மதியாக இருக்கணும். இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம், ஆளுக்கு ஒரு பக்கம் மூச்சு தூக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த குடும்பமும் சரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக எப்பயுமே வந்து இந்த யாரில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அவங்கள வச்சு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சந்திரன்றப்போ இறக்க குணம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கடகராசிக்காரங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்பவுமே நிம்மதி சந்தோஷம் வேணும். எல்லாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுத்து போகிறேன் ஆனால் யாருமே நான் புரிஞ்சுக்கலன்ற மாதிரியான மனநிலை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப ஒற்றுமை சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அனுபவிக்கிறேன், ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அனுபவிக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் போக வேண்டிய ஒரே ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருவானைக்காவல், அதாவது ஜம்புகேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தாங்க. அது நீர் ஸ்தலம். ஸோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்கனால இவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் கண்டிப்பாக இருந்தே தரும். வாழ்நாளில் ஒரு நாளாவது போகணும் அப்படின்னா இந்த கோயில் போயிட்டு வரும்போது நிச்சயமாக எங்களோட குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, யாருமே புரிஞ்சுக்கல, எப்பயுமே குடும்பம் விலகலாகவே இருக்குது, எல்லாருமே இருக்கும், ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட யாரும் பேசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி தடைகளெல்லாம் விலகணும் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அந்த கோயில் போயிட்டு இருந்தாங்கனாலே மாற்றங்கள் அப்படின்றது டெஃபினட்டாக கிடைக்கும். சூப்பர் மேம். ஸோ இவங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இதை பார்த்துட்டு போவாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஸோ போகணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறணும்னா கண்டிப்பாக போய் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ வண்டி வாகனங்கள்லேருந்து வீடு கட்டணும் ஆசை இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே, இது மட்டும் கிடையாது, குடும்பம் நிம்மதின்றப்போ இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே மேம். மேம் இதை தொடர்ந்து வந்து சிம்ம ராசிக்கு அடுத்த ராசி சிம்மமாக இருக்கிறனால சிம்ம ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த காரணத்தினால போகணும் மேம்? காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது சிம்மராசி. சிம்மராசி எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்மம்னாலே தனித்துவம் இல்லையா. 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. எப்பவுமே வந்து அந்த சிம்மராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க, ஒரு தனித்துவமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு எப்படி பிரைட்டாக நம்ம சிங்கம் எப்படி இருக்குது களத்தில் இறங்குச்சுன்னா வேறு லெவலில். அது மாதிரி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சுயமரியாதை கௌரவம் ரொம்ப முக்கியம் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. எங்கேனாலும் சரி எனக்கு அந்த மரியாதை இல்லை அப்படின்னா நாங்கள் போக மாட்டோம். பொதுவாக நம்ம இப்போ மிதுன ராசி சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, அதாவது மீனாட்சி ஆட்சின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபேமிலி அப்படின்னா மீனாட்சி ஆட்சி. இப்போ சிம்ம ராசி அப்படின்னா இங்கே சிதம்பரம் ஆட்சி தான் இருக்கும். சிதம்பரம்னா யாருன்னா நம்ம
நடராஜர் தான். ஸோ சிதம்பரம் போயிட்டு வந்தாங்கனாலே இவங்களோட வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். அதாவது ஒரு கௌரவம், பட்டம், பதவி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு எல்லாமே எனக்கு வேணும், மரியாதை வேணும். என்னோட குடும்பத்திலயும் சரி, வீட்லயும் சரி, சமுதாயத்திலயும் சரி. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இவங்க ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ எடுத்த காரியம் அனைத்தும் ஜெயம். எனக்கு குழந்தை இல்ல. குழந்தை விஷயம்க்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நடராஜர் போய் பார்த்துட்டு வந்தாங்களே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான குடுப்பினை இருக்கும். அதே மாதிரி சமுதாய அந்தஸ்துன்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு 5ஆம் பாவகம்ன்றது பூர்வ புண்ணியம். முன்னாடி ஜென்மத்துல என்ன நல்லது பண்ணனோ தெரியல. எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாக்கியம் பண்ணிட்டு இருக்கேன். நீ கிடைக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களுடைய ரொம்ப பர்சனலா, அதாவது 5ஆம் பாவம் தான் காதலை குறிக்கக்கூடிய அமைப்பு பாவக அடிப்படையில. ஸோ சூரியன் அதிபன். சூரியன்னாலே தனித்துவம். ஒரே ஒரு சூரியன் தான் இல்லையா? சூரியனுக்கு அடுத்து ஏதாவது இந்த கிரகம் இருக்கா? இல்ல. இது அவருக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அது மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் போய் சிதம்பரத்துல போய் நடராஜரை வழிபட்டுட்டு வந்தாங்கனாலே கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்க கேட்குற அனைத்துமே கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறத கொடுத்தே தீரும். ஓகே மேம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை தாண்டி நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்குங்கிறதுக்காக கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து கன்னி ராசிக்கு எந்த தளத்துக்கு போனால் அவங்களுக்கு நன்மை நடக்கும், என்ன விஷயத்துக்காக கண்டிப்பாக அவங்க போய் ஆகணும்? நிச்சயம். கன்னி ராசி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவகம் சொல்லக்கூடியது. 6ஆம் பாவகம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்ட விஷயத்தை 6ஆம் பாவத்துக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய அதிபனை பார்த்தீங்க அப்படின்னா புதன். இங்கே தாங்க சுக்கிரன் நீச்சம். அப்போ சுக்கிரன் நீச்சம்னால என்ன பிரச்சனை இருக்கும்? கடன் பிரச்சனை இல்லையா? 6ஆம் பாவம் தொடர்படுதுனாலே நிச்சயமா கடன், நோய் பிரச்சனை இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பெண் பார்த்துட்டே இருப்பாங்க, பெண்ணே அமையாது. அது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் சரியான புத்திசாலித்தனமான ஆள். நிறைய கிரியேட்டிவாக இருப்பாங்க, டேலண்ட்டாக இருப்பாங்க. அந்த டேலண்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஸோ இந்த அங்கீகாரம் கிடைக்கணும். எனக்கான வாழ்க்கையில் நான் எப்பயுமே பொருளாதார தடை இல்லாமல் இருக்கணும். அதாவது கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கடன் தேடி தேடி வரும். நிறைய கன்னிராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க, என்னால் கடன் இல்லாமல் இருக்கவே முடியலங்க. நானும் அது வேணாம்னு நினைக்க தான் என்கிட்ட நிறைய இருக்குன்ற மாதிரியான சூழலாம் வரும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் அந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடையாவது போயிட்டு வந்தாங்கன்னா, இந்த பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு. போயிட்டு வந்து அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான அங்கீகாரம். எப்பயுமே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு வைப் ஃபீல் பண்ணிட்டு வருவோம். அது அந்த இடத்துல தளத்தில் மிதிச்சாலே வந்து கோடி புண்ணியம். பொதுவாகவே சிவன் ஸ்தலங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க முடியும். இவங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஏகாம்பரேஸ்வரர் போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக மாற்றம். ஓகே.